ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஹோம்மேட் ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம். அதை எப்படி வீட்டில் சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு 10 ப்ளூபெர்ரியை கடாயில் போட்டுக்குங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை நல்லா கொதிக்க வைங்க. இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி விடணும். அப்போதான் அதோட கலர் எல்லாம் எசன்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜாம் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா அதை ஆற வச்சு அதுக்கப்புறம் ஒரு 1 கிளாஸ் ஆஃப் காய்ச்சின பால் அதையும் ஆற வச்சு சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச ஜாம், ப்ளூபெர்ரி ஜாம், அது கூட தேவையான அளவுக்கு நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப கம்மியான ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேன், ஏன்னா எனக்கு க்ரீம் அதிகம் வேண்டாம் அப்படின்னு. இன்னும் க்ரீம் சேர்த்திங்கன்னா அப்படியே ஷாப்பில் வாங்கி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். நான் ஒரு நாள் வச்சு அடுத்த நாள் தான் எடுத்தேன், ஃப்ரீசரில் வச்சேன். இது ஐஸ்கிரீம் மாதிரியே வந்துச்சு. அம்மாவுக்கு இந்த மாதிரி ஐஸ் இருந்தால் தான் பிடிக்கும், க்ரீமியாக இருக்கிறதோட. அதனால தான் நான் கொஞ்சமான ஃப்ரெஷ் க்ரீம் போட்டேன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரஸ்ட் மீ, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஓகே, பை பை. சப்ஸ்கிரைப் மை சேனல்.